கந்த சஷ்டி விழா என்றதும் 6 நாட்கள் அனுசரிக்கப்படும் விரதமும் பக்திப் பாடல்களும் 6ஆம் நாள் நிகழும் சூரசம்ஹாரமுமே பலரின் நினைவுக்கு வரும். தமிழ்நாட்டின் பெரும்பாலான முருகன் ஆலயங்களில் இதுவே வழக்கமாக உள்ளது. ஆனால் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் மட்டும் இவ்விழா 12 நாட்கள் வரை கொண்டாடப்படுவதன் காரணம் என்ன? சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் ஆகியவற்றை தாண்டி பலருமறியாத ஊஞ்சல் சேவை மற்றும் சாயாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளின் பின்னணி என்ன என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். கந்த சஷ்டி விழாவின் அடிப்படை ஒரு புராண நிகழ்வில் வேரூன்றியுள்ளது. காசிப முனிவருக்கும் மாயை என்ற அசுரப் பெண்ணுக்கும் சூரபத்மன், சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகியோர் பிறந்தனர். இவர்களில் சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து தன்னை எவராலும் வெல்ல முடியாத வரங்களைப் பெற்றான். ஒரு பெண்ணின் வழியாகப் பிறக்காத ஒருவரால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வரம் பெற்ற ஆணவத்தில் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்களின் துயரை நீக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 நெருப்புப் பொறிகளை தோற்றுவித்தார். சரவணப் பொய்கையில் அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாற அவர்களை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அன்னை பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தபோது அவர்கள் 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே வடிவமாக கந்தபெருமானாக உருமாறினர். பின்னர் அன்னை பார்வதியிடமிருந்து சக்தி வேலை பெற்று சூரபத்மனை வதம் செய்யப் புறப்பட்டார். பல்வேறு இடங்களில் போர் புரிந்த பிறகு இறுதியாக திருச்செந்தூர் கடற்கரையில் சூரனுக்கும் முருகனுக்கும் இடையே இறுதிப் போர் நிகழ்ந்தது. தனது மாய சக்திகளால் பல உருவங்களை எடுத்த சூரனை முருகப்பெருமான் தனது சக்தி வேலால் எதிர்கொண்டார். இறுதியில் மாமரமாக நின்ற சூரனை வேல் கொண்டு இரண்டாகப் பிளக்க ஒரு பகுதி மயிலாகவும் மறுபகுதி சேவலாகவும் மாறியது. பகைவனுக்கும் அருளும் கருணைமூர்த்தியான முருகன் மயிலை வாகனமாகவும் சேவலைக் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த சூரசம்ஹார நிகழ்வே கந்த சஷ்டி விழாவின் 6ஆம் நாள் உச்சகட்டமாக அனுசரிக்கப்படுகிறது. சூரசம்ஹாரத்துடன் மற்ற கோவில்களில் விழா நிறைவடையும் போது திருச்செந்தூரில் மட்டும் மேலும் 6 நாட்களுக்கு விழா தொடர்வதற்கான காரணங்களும் அதன் தனித்துவமான சடங்குகளும் என்ன என்பதை பார்ப்போம். திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா 12 நாட்கள் நடைபெறுவது இவ்விழா 2 முக்கிய பகுதிகளை கொண்டிருப்பதுதான். முதல் 6 நாட்கள் யாகசாலை பூஜைகள், விரதம் மற்றும் சூரசம்ஹாரம் என முருகனின் வீரத்தையும் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலையும் பறைசாற்றுகிறது. அடுத்த 6 நாட்கள் வெற்றியின் கொண்டாட்டமாகவும் சாந்தியை நிலைநாட்டுவதற்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. போரின் உக்கிரம் தணிந்து தெய்வீகக் காதல் மலரும் காலமாக இப்பகுதி பார்க்கப்படுகிறது. சூரனை வதம் செய்த முருகன் தெய்வானையை மணம் புரியும் திருக்கல்யாண வைபவமும் அதைத் தொடர்ந்த சாந்தி உற்சவங்களும் இந்த கூடுதல் நாட்களின் சிறப்பம்சங்களாகும். சுருங்கக்கூறின் முதல் பாதி போர்க்கள நிகழ்வுகளையும் 2ஆம் பாதி அமைதி மற்றும் மங்கள நிகழ்வுகளையும் சித்தரிப்பதே திருச்செந்தூர் விழாவின் தனித்துவமாகும். சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் திருச்செந்தூரில் சாயாபிஷேகம் என்ற ஓர் அபூர்வ நிகழ்வு நடத்தப்படுகிறது. சாயா என்பதற்கு நிழல் அல்லது பிம்பம் என்று பொருள். சூரனை வதம் செய்ததால் முருகப்பெருமான் மிகுந்த உக்கிரத்துடன் காணப்படுவதாக ஐதீகம். அவரது கோபத்தை தணித்து அவரை குளிர்விப்பதற்காகவே இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. சுவாமி ஜெயந்திநாதர் பிரகாரத்திலுள்ள மகாதேவர் சந்நிதிக்கு எழுந்தருளும்போது அவர் திருமுன் ஒரு பெரிய கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் மூல திருமேனிக்கு அல்லாமல் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கே பால், பன்னீர் போன்ற மங்கள திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்வார். போரில் வெற்றி கண்ட தனது உருவத்தை கண்ணாடியில் கண்டு முருகன் சாந்தம் கொள்வதாக நம்பப்படுகிறது. இந்த நிகழ்வு சூரசம்ஹாரம் முடிந்த அன்றிரவு நடைபெறுகிறது. சூரசம்ஹாரம் நிகழ்ந்த 7ஆம் நாள் விழாவின் அடுத்த கட்டமான திருக்கல்யாண வைபவம் தொடங்குகிறது. சூரபத்மனிடம் இருந்து தங்களை காத்த முருகப்பெருமானுக்கு தேவர்களின் அரசனான இந்திரன் தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். அதன்படி தெய்வானை அம்மை தவம் இருந்து முருகனின் அருளைப் பெறும் காட்சியும் தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் மாலை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வும் நடைபெறும். அன்று இரவு குமரவிடங்கப் பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் வெகு விமரிசையாக திருக்கல்யாணம் நடக்கிறது. தீமையை அழித்த வீரனாகத் திகழ்ந்த முருகன் கருணை நிறைந்த மணமகனாக கோலம் கொள்வது இந்நாளின் சிறப்பாகும். திருக்கல்யாணத்துடன் விழா முடிவடைவதில்லை. அதன் பிறகு தெய்வீக அழகு பொருந்திய ஊஞ்சல் உற்சவம் தொடங்குகிறது.
திருக்கல்யாணம் முடிந்த அடுத்த 5 நாட்களுக்கு சுவாமியும் அம்பாளும் திருக்கோயிலில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். போர்க்களத்தில் உக்கிரமாக காட்சியளித்த அதே இறைவன் தன் துணைவியுடன் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடும் காட்சி வாழ்வின் தத்துவத்தை உணர்த்துவதாக கருதப்படுகிறது. வீரத்திற்குப் பின் சாந்தமும், கோபத்திற்குப் பின் அன்பும், அழித்தலுக்குப் பின் ஆக்கலும் என வாழ்வின் இரு நிலைகளையும் இவ்விழா பிரதிபலிக்கிறது. மெல்லிசை மற்றும் பக்தி பாடல்களுக்கு இடையே சுவாமியும் அம்பாளும் ஊஞ்சலில் ஆடுவதை தரிசிப்பது பக்தர்களுக்கு மன அமைதியை வழங்கும் தெய்வீக அனுபவமாக போற்றப்படுகிறது. இந்த ஊஞ்சல் சேவைக்குப் பிறகு 12ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் கந்தசஷ்டி பெருவிழா இனிதே நிறைவடைகிறது. ஆக திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா என்பது சூரசம்ஹார நிகழ்வோடு முடிந்துவிடுவதில்லை. அது முருகனின் பல்வேறு குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் ஒரு முழுமையான பெருவிழாவாகத் திகழ்கிறது. முதல் 6 நாட்களில் தீமைகளை அழிக்கும் வீரனாகவும் யாகத்தின் நாயகனாகவும் அவர் விளங்குகிறார். சூரசம்ஹாரத்திற்குப் பின் சாயாபிஷேகத்தில் சாந்த சொரூபியாகவும், திருக்கல்யாணத்தில் அன்பான மணமகனாகவும், ஊஞ்சல் சேவையில் கருணை பொழியும் குடும்பத் தலைவனாகவும் அவர் அருள் பாலிக்கிறார். இந்த 12 நாள் திருவிழா ஒரு பக்தரின் ஆன்மீகப் பயணத்தை உருவகப்படுத்துகிறது. விரதத்தின் மூலம் தீய குணங்களை அழித்து, இறைவனின் அருளால் சாந்தம் பெற்று, தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்து, இறுதியில் பேரானந்தத்தில் திளைப்பதை இது குறிப்பால் உணர்த்துகிறது. அடுத்த பதிவில் வேறொரு ஆன்மீகத் தகவல்களுடன் உங்களைச் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.